Hey all, welcome back to my channel Higher Ready. நம்ம டேட்டா சயின்ஸ் டேட்டா அனாலிசிஸ் ஒரு ஏஐ இந்த கான்செப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம விஷுவலைசேஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்டா பார்த்துட்டு இருக்கோம். இந்த விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ற ப்ராசஸ்ல காம்ப்ளிகேட்டடான டேட்டாவை நான் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எந்த ஒரு சார்ட்டை யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்? இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரா ஒரு சொல்யூஷனா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. In Python, we have a library called ggplot. இந்த லைப்ரரி ஸ்பெசிஃபிக்கா நீங்க எப்ப யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, என் டேட்டால காம்ப்ளிகேட்டடான பேட்டர்ன்ஸ் இருக்கு, காம்ப்ளிகேட்டடான டேட்டாவா இருக்கு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு பேசிக் சார்ட்ஸ் ஒர்க் ஆகல. ஸோ அந்த இடத்துல இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான சார்ட் தான் இந்த ggplot லைப்ரரி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணக்கூடிய எல்லா சார்ட்ஸுமே. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ நான் ggplot எதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஐ டூ ஹவ் சோ மெனி லைப்ரரிஸ் இல்லையா? ஸோ வை ஸ்பெசிஃபிகலி ஐ நீட் ggplot ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இந்த ஒரு சார்ட் ggplot அப்படின்ற அந்த லைப்ரரி எனக்கு பிளாட் லைன் அப்படின்ற ஒரு மாடியூல்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணுவேன். இப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அந்த ஒரு லைப்ரரி நம்ம ஆர் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. அதுல ggplot2 அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதை இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஒரு லைப்ரரியை கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ இது கிராபிக்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கிராமரை இது ஃபாலோ பண்ணும். சோ நான் டேட்டாவை வச்சுட்டு நீ எனக்கு பார் சார்ட் கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு மட்டும் சொல்லாம, இதுதான் என் டேட்டா, எனக்கு வேரியபிள்ஸ் மார்க் பண்ணி கொடு, லேயர்ஸ் மார்க் பண்ணி கொடு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணி கொடு, தீம் அப்ளை பண்ணி கொடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, ஒரு டேட்டாக்கு இவ்வளவோ நீ என் சார்ட்டை வச்சு நீ எனக்கு பண்ணி கொடுன்னு சொல்றீங்கன்னா அதுதான் ggplot. அதனாலதான் கிராமர் ஆஃப் கிராபிக்ஸ்னு சொல்றோம். சோ இந்த ggplotக்கு பயங்கரமான வேல்யூ இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசன்னாலதான் நம்ம பிளாட்ஸுக்கெல்லாம் இது கிராமர்னே சொல்றோம். ஸோ ஸ்பெசிஃபிக்கா ggplot எந்த இடத்துல எனக்கு தேவைப்படும் அப்படின்னா, ஒரு லேயர் மேல இன்னொரு லேயர் நான் ஆட் பண்ணும். அது ஸ்ட்ரக்சரல் லேயரா இருக்கலாம், லாஜிக்கல் லேயரா இருக்கலாம். என்னோட லாஜிக் ஒண்ணுதான், ஆனா எனக்கு நிறைய சார்ட் டைப்ஸ் இருந்தாதான் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ரீயூஸ் பண்ணிக்கலாம் அந்த சார்ட்ஸை. ஸோ அந்த இடத்துல ggplot தேவைப்படும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஸோ ஸ்பெசிஃபிக்கா ஒரு மீன், மீடியன் ஆர் மோட் அதெல்லாம் நான் அப்ளை பண்றேன். ஸோ அதுக்கான பில்ட் அண்ட் சம்மரிஸ் கிரியேட் பண்றேன். அந்த டேட்டாவை நான் ஸ்மூத்தா பண்ணி ஒரு கர்வா மாத்துறேன், குரூப்பிங் பண்றேன். ஸோ அது ஸ்டாட்டிஸ்டிக்கலி மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா அப்போ நான் ggplot தான் யூஸ் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்கா இந்த சார்ட்டை பத்தி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா என்னால இதை ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்பெசிஃபிக்கா டேட்டா சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்ல இது ரொம்ப அதிகமா டேட்டா சயின்டிஸ்ட், ரிசர்ச் பண்ற பீப்புள் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ இந்த சார்ட்டை நீங்க பிகினரா இப்பவே கத்துக்கிட்டா கண்டிப்பா உங்களுக்கு கரியர்ல இது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். சோ இந்த வீடியோவை கேர்ஃபுல்லா கிளியரா லிசன் பண்ணுங்க. சோ த ஃபர்ஸ்ட் சார்ட் தட் வி ஆர் கோயிங் டு see. எடுத்த உடனே இந்த லைப்ரரி நான் ஒர்க் பண்றதுக்கு எனக்கு பிளாட் லைன் அப்படின்ற இந்த மாடியூல் தேவைப்படும். அதனால அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அடுத்து எனக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாத்தையும் நான் இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்துக்கிறேன். பாண்டாஸ், நம்பை இது ரெண்டுமே டேட்டா ஹேண்டில் பண்றதுக்காக plot9ல இருக்கக்கூடிய எல்லா லைப்ரரிஸுமே எனக்கு தேவைப்படுறதுனால இம்போர்ட் ஸ்டார்னு கொடுத்துட்டேன். தென் plot9 டேட்டால இருந்தே நம்ம mpg அப்படின்ற ஒரு டேட்டா செட்டை இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்துருக்கோம். அடுத்து பிப் இன்ஸ்டால் skikit misc அப்படின்றது டேட்டா அனாலிசிஸ்க்கான டூல்ஸ் எல்லாத்தையுமே லைப்ரரிஸா மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு மாடியூல் தான் இந்த skikit misc அப்படின்றது. அதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். The first chart that we are going to understand and learn is layer based statistical chart. So what is this first of all? இந்த சார்ட் என்ன மீனிங், இதோட ஒர்க் என்ன? இந்த ஒரு சார்ட் நிறைய லேயர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டாக் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு சார்ட். ஸோ ஸ்பெசிபிக்கா ஒரு ரா டேட்டா இருக்கு, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரி இருக்கு. இது ரெண்டுமே என்னால இந்த சார்ட்டை வச்சே கண்டுபிடிக்க முடியும். இது ரெண்டையுமே ஒரே சார்ட்ல என்னால பிளாட் பண்ண முடியும். ரா டேட்டாவும் இருக்கு, அந்த டேட்டால இருந்து எடுத்த இன்ஃபர்மேஷனான ஒரு கர்வு லைக் ஒரு லைன் சார்ட், இது ரெண்டையுமே நான் ஒரே சார்ட்ல போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா சிம்பிளா அதுதான் லேயர் பேஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சார்ட். Now it's time to understand how the coding part works. First what I'm doing, ggplot கால் பண்ணிருக்கேனா? ஏன்னா நான் இப்ப கிரியேட் பண்ண போற அந்த சார்ட் ggplot யூஸ் பண்ணி தான். அடுத்து mpgன்றது அந்த டேட்டா செட், AES அப்படின்றது நான் இந்த டேட்டாவை கிரியேட் பண்ண போறேன், இந்த பிளாட் பண்ண போறேன். ஸோ அதுக்கான பார்ட். சோ இதுல DISPL அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் பார்ட் பண்ணக்கூடிய ஒரு காலம். இதனோட பேரு இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட். அடுத்து HWY அப்படின்றது ஹைவே மைலேஜ். சோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல பிளாட் பண்ண போறேன் அண்ட் ஒய் ஆக்சிஸ்க்கு ஹைவே மைலேஜ். இது ரெண்டையும் நம்ம பிளாட் பண்ண போறோம்.
அடுத்து பிளஸ் ஜியாம் பாயிண்ட் கொடுத்துருக்கேன்ல, இது என்னோட ஸ்கேட்டர் பாயிண்ட்ஸ் பிளாட்க்கு ஆட் பண்ணி கொடுக்கும். 0.6 அப்படின்றது ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 0.6ன்றது அந்த ஸ்கேட்டர் பிளாட் நான் கிரியேட் பண்ண போறேன்ல, அதுல அந்த ஒரு பாயிண்ட்ஸோட டிரான்ஸ்பரன்சியும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கும். அடுத்து பிளஸ் ஸ்டார்ட் சம்மரி அப்படின்னு கொடுக்குறேன் இல்லையா, சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சம்மரிக்கான ஒரு லேயரை எனக்கு ஆட் பண்ணி கொடுக்கும். அடுத்து fun y is equal to np.mean இருக்குல்ல, இது ஆக்சுவலி ஒரு மீன் ஃபங்க்ஷன் தான். ஸ்பெசிஃபிக்கா நம்ம y ஆக்சிஸ்க்கு கிரியேட் பண்றதுனால நம்ம அந்த இடத்துல ஃபங்க்ஷன் yன்றத ஃபன் yன்னு கொடுத்துருக்கோம். சோ இப்போ எனக்கு அதுக்கான மீன் ஃபங்க்ஷன் எடுத்துட்டு வந்து எனக்கு அதை பிளாட் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜியோமெட்ரிக்கல் லைன் கொடுக்கும்போது எனக்கு அந்த கால்குலேட்டர் மீன் வேல்யூவை எனக்கு ஒரு லைனா காமிக்கும். சோ அந்த ரெட்ன்றது எதுக்குன்னா நான் பிளாட் கிரியேட் பண்ணிட்டு எனக்கு அந்த மீன் லைனை வந்து எனக்கு ரெட் கலர்ல கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்காக. அந்த சைஸ் ஈக்குவல் டு 1.2 அப்படின்றது அந்த மீன் லைனோட திக்னஸை கண்ட்ரோல் பண்ணும். நான் அதை க்ளோஸ் பண்ணும்போது ஸ்டார்ட் சம்மரின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். அதாவது க்ளோசிங் பிராக்கெட் கொடுக்கும்போது எனக்கு இந்த ஓவரால் அந்த சம்மரி எல்லாம் கிரியேட் ஆகி முடிஞ்சிருக்கும். பக்கத்துல பிளஸ் லேப்ஸ்ன்னு கொடுக்குறேன்ல, அது லேப் கிடையாது, அது லேபிள்ஸ். ஃபாலோட் பை தட் நான் என்ன கொடுத்துருக்கேன், டைட்டில் கொடுத்துருக்கேன். XYயோட நான் என்னென்ன பிளேஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறது தான். ஸோ when I give this எனக்கு இந்த சார்ட் கிரியேட் ஆயிரும். லேபிள்ஸை கொடுத்துட்டு நான் டைட்டில் கொடுக்குறேன், எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன பிளாட் பண்ணும், ஒய் ஆக்சிஸ்ல என்ன பிளாட் பண்ணும்னு கொடுக்குறேன், எனக்கு அது கிரியேட் ஆகிரும். ஸோ இதை நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்க வேண்டியது 0.6ன்றது என்னது, இந்த பாயிண்டோட டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லியிருந்தேனா பாத்தீங்களா, ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் செமி டிரான்ஸ்பரண்டா இருக்கா. சோ எங்கெல்லாம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இன்னொரு பாயிண்ட் இருக்கோ அப்ப அது டார்க்கா மாறிடும். அதை பேஸ் பண்ணி எனக்கு அந்த இடத்துல லைன் டிரா ஆகும். இந்த 1.2ன்றது திக்னஸ் ஆஃப் லைன் சொன்னா, இந்த லைன் கொஞ்சம் திக்கா இருக்க நார்மல் லைன்ஸை விட. So this is how this coding specifically works. So இதுல ரா டேட்டாவையும் பிளாட் பண்ணிருக்கேன். நான் இன்சைட்ஸ் அதாவது மீன் வேல்யூ எப்படி இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு லைனையும் பிளாட் பண்ணிருக்கேன். சோ அதனாலதான் ரெண்டையும் சேர்த்து நான் பிளாட் பண்ணதுனாலதான் இது பேரு லேயர் பேஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சார்ட். ஓகே, the second chart that we are going to see is smooth regression loss. So line, so இதை வந்து நம்ம லோ ஸ்டார்ட்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லலாம். So இந்த சார்ட்டோட நீட் என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட் இஸ் சம்திங் தட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ ஜென்ரலா இந்த சார்ட்டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எப்பவுமே ஒரு சார்ட் யூஸ் பண்ணும்போது லேர்ன் பண்ணும்போது இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு சார்ட் ஸ்பெசிஃபிக்கா எனக்கு என்ன காமிக்கும் அப்படின்னா, என்னோட நாய்ஸியான ஒரு டேட்டால ட்ரெண்ட் ஏதாவது இருக்கா, அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுதா, அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா, என் டேட்டால இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுதா, அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா, இதை நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்கா அந்த இடத்துலதான் இந்த நம்ம சார்ட்டையே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஸோ யூ கேன் கனெக்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். இன்கேஸ் வந்து ஒரு டைமை பேஸ் பண்ணி இந்த ஒரு டைம்ல வெப்சைட்டை விசிட் பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, ஸோ வெப்சைட் டிராபிக்கை டைம் பேஸ் பண்ணி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ அந்த இடத்துல நான் இந்த சார்ட்டை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒரு பர்டிகுலர் டைம்ல கம்மியா விசிட் பண்ணுவாங்க, பர்டிகுலர் டைம்ல அதிகமா விசிட் பண்ணுவாங்க. இல்ல நீங்க யூடியூப் சோசியல் மீடியாவுமே வந்து மார்னிங் டு ஈவினிங் வந்து கம்மியா யூஸ் பண்ணுவாங்க, ஈவினிங் டு நைட்டு அந்த டைம்ல எல்லாம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் முடிச்சுட்டு வரவங்களோட கவுண்ட் வந்து அந்த டைம்ல தான் யூசேஜ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு நான் சார்ட் லைக் ஒரு சார்ட்டா பிளாட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னா அந்த இன்க்ரீஸ் ஆகுதுல்ல டிக்ரீஸ் ஆகுதுல்ல அந்த லைன் தான் நம்ம ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சினாரியோல தான் ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இந்த சார்ட்டே தேவைப்படும். நவ் லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த கோடிங் பார்ட். எடுத்த உடனே நம்ம ஜிஜி பிளாட்னு கொடுக்குறோம், அதுக்குள்ள உள்ள வந்து எம்பிஜின்னு கொடுத்துட்டு ஏஇஎஸ் கொடுத்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன பிளாட் பண்ணும், ஒய் ஆக்சிஸ்ல என்ன பிளாட் பண்ணும்னு கொடுத்துறோம். இந்த கோடிங் இஸ் ஆஸ் சிமிலர் டு த ப்ரீவியஸ் ஒன், இந்த ஒரு லைன் ஆஃப் கோடிங். அடுத்து பிளஸ் ஜியாம் பாயிண்ட்னு கொடுத்து ஆல்பா 0.5, இது என்ன மீன் பண்ணுது, அந்த திக்னஸ் மீன் பண்ணுது. அடுத்து பிளஸ் ஜியாம் ஸ்மூத்னு கொடுத்துட்டு மெத்தட் இஸ் ஈக்குவல் டு LOESS கொடுத்து கலர் ப்ளூன்னு கொடுக்குறேன்ல, இது எதுக்காக அப்படின்னா LOESS அப்படின்றது ஒரு ரெக்ரெஷன் மாடல், அது இங்க ஃபிட் பண்ணி எனக்கு கிரியேட் பண்ண வை அப்படின்றதுக்காக நான் கொடுக்குறேன். அடுத்து இந்த LOESS என்ன பண்ணும் அப்படின்னா நான் லீனியர் ட்ரெண்ட்ஸை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு புரிஞ்சுக்கும். லீனியர்னா என்ன, நான் லீனியர்னா என்ன. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீனியர்னா என்னன்னா, என் டேட்டா இருக்கு, டேட்டால நிறைய காலம்ஸ் இருக்கு, அந்த காலம்ஸ்க்கு எல்லாம் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அது லீனியர். இதுவே ரிலேஷன்ஷிப் இல்ல அப்படின்னா அதுதான் நான் லீனியர். நான் லீனியரா இருக்கக்கூடிய அந்த டேட்டாக்கு நடுவுல இருக்கக்கூடிய ட்ரெண்ட், சோ அந்த டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டால இருக்க காலம்ஸ்க்கு ரிலேஷன்ஷிப்பே இல்ல. சோ இப்ப நான் டேட்டாவை நான் பிளாட் பண்ணி பாக்குறேன், சோ அப்போ ஒரு பர்டிகுலர் டைம்ல மட்டும் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுது, சோ அது எப்பவுமே ஸ்டேபிளா இருக்கு, அதுதான் நம்ம
நான் லீனியர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து பிளாட் பண்ணி பார்க்கறதுக்கு தான் இந்த LOESS மெத்தடையே யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எனக்கு ஸ்மூத்தான ஒரு கர்வை கலர் ஈக்குவல் டு ப்ளூன்னு கொடுக்கும்போது எனக்கு அந்த கர்வை நான் ஆல்ரெடி இப்போ ஒரு சார்ட் கிரியேட் பண்ணல, அது பக்கத்துலயே ஒரு கர்வ் மாதிரி ஸ்மூத்தா கிரியேட் பண்ணும். அந்த 0.6ன்றது இந்த இடத்துல இந்த ஸ்கேட்டர் பிளாட்டோட டிரான்ஸ்பரன்சி கிடையாது. அந்த கர்வ் ஒன்னு கிரியேட் ஆகுதுல அந்த லைன் பக்கத்துல, அந்த கர்வோட டிரான்ஸ்பரன்சி எனக்கு 60% அந்த இது விசிபிளா இருந்தா போதும். அடுத்து நான் பிளஸ் லாட்னு கொடுக்கும்போது லேபிள் டெஃபினேஷன். அடுத்து நான் என்ன பண்றேன், அந்த சார்ட்டுக்கான டைட்டிலு அண்ட் தென் XYல நீ என்ன பிளாட் பண்ணணும் இது ரெண்டையும் கொடுத்து நான் முடிச்சிடுறேன். சோ இப்ப பாருங்க இந்த சார்ட்டுக்கு சிமிலரா இருக்கு. ஆனா இது ஸ்பெசிபிக்கா எனக்கு இது பக்கத்துல ஒரு லைனை டிரா பண்ணிருக்கா. சோ இதோட டிரான்ஸ்பரன்சி பாருங்க, இதுதான் நம்ம அங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். இது இந்த ஸ்கேட்டர்ஸ்க்கும் அதே டிரான்ஸ்பரன்சி தான் யூஸ் பண்ணும். இந்த இடத்துல இந்த லைன் டிரா பண்ணதுல கர்வா, இதுக்கும் அதே டிரான்ஸ்பரன்சி தான் எனக்கு எடுத்துட்டு வந்து இங்க யூஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் டென்சிட்டி ரிட்ஜ் லைன் பிளாட். ஸோ இது என்ன சார்ட், இது எதுக்காக ஸ்பெசிபிக்கா யூஸ் பண்ணுவோம்? இந்த இடத்துல நீங்க மல்டிபிள் சார்ட்ஸ ஒரு இடத்துல கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு சார்ட் இருக்காது, என்கிட்ட நிறைய சார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சார்ட்டோட மீனிங் என்ன? டென்சிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நிறைய கர்வ் பேஸ்ட் சார்ட்ஸ் நான் பிளாட் பண்ணுவேன். அது எல்லாத்தையுமே வெர்டிகலா 1 by 1 நான் அடுக்கி வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஃபார்மேட்ல எனக்கு சார்ட்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இங்க ஒவ்வொரு ரிட்ஜுமே எனக்கு ஒரு குரூப்பை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ எனக்கு இதுல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஷேப் எப்படி இருக்குன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேட்டகரிஸ் வைஸ் டைம் வைஸ் எல்லாம் நான் கம்பேர் பண்ணி பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கம்பேரிஷன் ஏதோ ஒரு காலம்ஸ். ஸோ அந்த இடத்துல நான் இந்த சார்ட்டை ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ணுவேன். ஸோ சினாரியோ, எந்த சினாரியோல இந்த சார்ட் எனக்கு ஸ்பெசிஃபிக்கா அப்ளை ஆகும்? ஸோ நான் சேலரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி எப்படி டிஸ்பியூட் ஆகுது, ஒருத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி சேலரி எப்படி டிஃபர் ஆகுது, இல்ல டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி எப்படி சேலரி டிஃபர் ஆகுது ஒரு கம்பெனிக்குள்ள, இதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் வேணும்? ஃப்ரெஷரோட சேலரி வேணும், மிட் லெவல் பீப்புளோட சேலரி வேணும், சீனியர் பீப்புளோட சேலரி வேணும், இல்ல டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் பீப்புளோட சேலரி வேணும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சுதான் என்னால சேலரி எப்படி வந்து டிஃபர் ஆகுதுன்னு ஒரு கம்பெனிக்குள்ள என்னால புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரியான அனாலிட்டிக்கு நான் இந்த சார்ட்டை ஈஸியா யூஸ் பண்ணிடலாம். ஸோ நவ் லுக் இன்டு த கோடிங் பார்ட், ஹவு திஸ் சார்ட் ஒர்க்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ggplot, இது வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். இங்க fill is equal to classன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது என்னன்னா அந்த கலர். ஸோ இப்போ ஒரு சார்ட் கிரியேட் ஆகும்ல வெர்டிகலா, அதுல ஒரு சார்ட் ஒரு கலர்ல எனக்கு வேணும், அதுக்காக தான் நான் யூஸ் பண்றேன் இந்த fill equal to class அப்படின்ட்டு. அடுத்து ஜியோம் டென்சிட்டின்னு கொடுத்துட்டேன்ல, இதுல ஆல்பா 0.6ன்றது அந்த பிளாட்ஸ் வந்து கிரியேட் ஆகுதுல்ல, இதுல அந்த ஆல்பா ஈக்குவல் டு 0.6ன்றது அந்த டென்சிட்டிஸ் எதுவுமே வந்து ஓவர்லேப் ஆகாம பார்க்கும்போது விசிபிளா. அடுத்து ஃபேசட் டிராப்புக்குள்ள கிளாஸ்னு கொடுத்துட்டு NCOL1ன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல இந்த NCOL அப்படின்றது என்ன? அந்த பேனல்ஸ் எல்லாம் வெர்டிகலா ஸ்டாக் ஆகுதுல்ல, அது வெர்டிகலா தான் ஸ்டாக் ஆகணும்ன்றதுக்காக தான் நம்ம NCOLS equal to 1ன்னு கொடுக்குறோம். பக்கத்துல பிளஸ் தீம்னு கொடுக்குறேன்ல, இது வந்து கஸ்டம் தீம் செட்டிங்ஸ் இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். ஃபாலோட் பை தட் ஃபிகர் சைஸ் equal to 6,10ன்னு கொடுக்குறேன். ஸோ ஒரு ஃபிகரோட வித் அண்ட் தென் அதோட ஹைட் என்ன, இது ரெண்டையுமே எனக்கு பிக்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த இடத்துல. ஃபாலோட் பை தட் சப்ளாட் சஜஸ்ட்னு கொடுக்குறேன்ல, இது எதுக்காக? இங்க சப்ளாட் சஜஸ்ட் அப்படின்றது அந்த வெர்டிகலா நான் சார்ட் கிரியேட் ஆகும்போது அந்த ஹரிசாண்டல் ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கணும்ன்றதுக்கான ஒரு வேல்யூ. 0.4னா இந்த அளவுக்கு ஸ்பேஸ் 9 இருக்கும். இதுவே நான் வந்து 1 கொடுக்குறேன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் பெருசா கிரியேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல 0.4 கொடுத்தா போதும், எனக்கு ஒரு சார்ட்டுக்கும் நடுவுல என்ன அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இருக்குன்றதுக்காக 0.4 கொடுத்துருக்கேன். நீங்களும் வேல்யூ சேஞ்ச் பண்ணி கொடுத்து பார்க்கலாம். அடுத்து நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், என்னென்ன கஸ்டமைசேஷன் முடிஞ்சிடுச்சு. அடுத்து பிளஸ் லைப்ஸ்ன்றது நான் லேபிள்ஸ் கொடுக்கறதுக்காக. டைட்டில் வந்து எந்த டைட்டில் வேணுமோ நான் கொடுத்துக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல என்ன பிளாட் பண்ணுன்றது நான் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்றதை பொறுத்து அது மாறும். So see, எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன பிளாட் ஆயிருக்கு? ஹைவே MPG. ஒய் ஆக்சிஸ்ல என்ன பிளாட் ஆயிருக்கு? டென்சிட்டி. ஸோ நான் கிளாஸ்னு கொடுத்தது வந்து எனக்கு இதுதான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த சார்ட்ஸ் எல்லாமே வேற வேற கலர்ல இருக்கிற மாதிரி எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. See,
ஒரு ஒரு சார்ட்டும் தனித்தனியா எவ்வளவு யூனிக்கா இருக்கு அண்ட் எவ்வளவு ப்ரொஃபஷனலா இருக்கு பாக்குறதுக்கு. ஜஸ்ட் பை லுக்கிங் இன்டு த சார்ட் எப்படி நம்ம வந்து இது டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்றத இந்த ஒரு ஒரு சார்ட்ஸையும் பார்த்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது இல்லையா? That is why this chart is very much useful when it comes to creating professional charts and visualizations. அதனால ஸ்பெசிபிக்கா ரிசர்ச்சஸ்லயுமே இதான் அதிகமா யூஸ் பண்றாங்க. சோ இப்போ ஒரு 4-5 ரீஜியனோட டெம்பரேச்சர்லாம் நான் கம்பேர் பண்ணி பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியா இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி நான் பாத்துக்கலாம். அடுத்து நம்ம ஃபோர்த்தா பார்க்க போற சார்ட் வந்து ஃபேஸ்டட் கிரிட் அப்படின்ற ஒரு சார்ட். சோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் சார்ட்? எதுக்காக எனக்கு இந்த சார்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவைப்படும்? வை ஐ நீட் திஸ் சார்ட்? சோ என்கிட்ட நிறைய சப்செட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. சோ அந்த டேட்டாவை நான் ஒரே சார்ட்ல ப்ளாட் பண்ணணும். அந்த டேட்டாலாம் ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாட்ல ஜெண்டர் ஜெண்டர் பேஸ் பண்ணி ஒரு பிளாட், இன்னொன்னு ரீஜியன் பேஸ் பண்ணி ஒரு பிளாட். ஸோ இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணணும். இந்த இடத்துல எனக்கு கம்பேரிசன்ஸ் எதுவுமே வந்து ஒரு இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, கிளட்டரே இருக்கக்கூடாது. ஸோ பேட்டர்ன்ஸ் வந்து ஈஸியா கேட்டகரி வைஸ் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துக்கு நான் கண்டிப்பா ஃபேஸ்டட் கிரிட் சார்ட் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் எந்த மாதிரி இடத்துல நீங்க யூஸ் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ சேல்ஸுக்கும் அட்வர்டைசிங் ஸ்பெண்ட் பண்ணதுக்கும் நான் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து பிளாட் பண்ணி பாக்குறேன். அதுக்கு இந்த சார்ட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த ஒரு சார்ட் எனக்கு எதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணும் அப்படின்னா, நான் சேல்ஸ்க்கும் அட்வர்டைசிங் ஸ்பெண்ட் பண்ணதுக்கும் நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ட்ரெண்ட் வந்து ரீஜியன் வைஸ் டிஃபர் ஆகுதா, எந்த ப்ராடக்ட் வந்து டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணுது. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கண்டிப்பா இந்த ஒரு சார்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நவ் லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த கோடிங் பார்ட். எடுத்த உடனே ஜிஜி பிளாட், எம்பிஜி, ஏஎக்ஸ், எக்ஸ் பிளாட், எக்ஸ்ல என்ன பிளாட் பண்ணும், ஒய்ல என்ன பிளாட் பண்ணும், கலர் வந்து கிளாஸ், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் சார்ட்ஸ்லயே பார்த்திருக்கோம். அடுத்து ஜியாம் பாயிண்ட்டும் சேம் அஸ் தட். அங்க பக்கத்துல ஃபேசட் கிரிட்னு கொடுத்திருக்காங்களே, இது எதுக்கு? எனக்கு பிளாட்ஸ் எல்லாமே ஒரு கிரிட்டுக்குள்ள கிரியேட் பண்ணி கொடு, அதுக்காக தான் இந்த ஃபேசட் கிரிட். அடுத்து இந்த டிஆர்வின்னு இருக்கே, இது என்னது? ரோஸ் எல்லாத்தையுமே ஒரு ரோஸா இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே டிரைவ் டைப்பை பேஸ் பண்ணி நம்ம ஸ்பிளிட் பண்றோம். ஓகே. அடுத்த காலம்ஸ் எல்லாத்தையுமே அந்த சிஒய்எல்னு கொடுத்திருக்காங்கல்ல, இந்த காலம்ஸ் எல்லாத்தையுமே நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸை பேஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்றோம். இதுக்காக தான் இங்க டிஆர்வின்னு கொடுத்துட்டு சிஒய்எல் கொடுத்திருக்காங்க. அடுத்து ஃபைனலி நான் பிளஸ் லேப்ஸ்னு கொடுத்து டைட்டில் எக்ஸ்ஒய்னு கொடுத்தோன்னே எனக்கு சார்ட் கிரியேட் ஆயிரும். ஏன்னா அந்த லேப்ஸ்ன்றது லேபிள்ஸ், அந்த டைட்டில் நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், எக்ஸ் அண்ட் ஒய்மே நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். சோ இப்ப என்னன்னா டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கல்னே வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல மினி வேனு, மிட் சைஸ், பிக்கப், சப் காம்பாக்ட், சோ 2 சீட்டரு, சோ இந்த மாதிரியான கிளாஸஸ் பேஸ் பண்ணி டிரைவ் டைப்புக்கும் டிரைவிங் டைப்புக்கும் சிலிண்டருக்கும் இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி பாக்குறேன். சோ இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஹைவே எம்பிஜி, இது ரெண்டும் எப்படி அதை பேஸ் பண்ணி மாறுது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்றேன். சோ அந்த இடத்துல எனக்கு இந்த சார்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. See, with how many lines of coding we created this amazing chart from which I could take so many meaningful information. So that is the beauty of this chart. That is the beauty of this ggplot library in Python. So அதனாலதான் இந்த சார்ட்டை அதிகமா ரிசர்ச்சஸ்ல யூஸ் பண்றாங்க. Okay. Now let's see the final chart. It is theme based visualization styling. First output பாருங்க. என்னது இது? What is this? It is a box plot. But இது வரைக்கும் பார்த்த பாக்ஸ் பிளாட்ல இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கா? இதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? So that is why it is called as theme based visualization styling. First, let's try to understand why I need this chart. Okay, what is the use of this chart first of all? இந்த சார்ட் எனக்கு எதுக்காக தேவைப்படும்? நான் டேட்டாவை அந்த அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி நான் பிரிக்கிறேன். ஸோ ஃபாண்ட், கிரிட் லைனு, பேக்ரவுண்ட்ஸ், கலர்ஸ், இது எல்லாத்தையுமே என்னோட தீம் வந்து கண்ட்ரோல் பண்ற எபிலிட்டி இருக்கு இந்த சார்ட் கிரியேட் பண்ணும்போது. சோ அந்த சினாரியோல எனக்கு புது டேட்டாவை பத்தி எல்லாம் இது ஒன்றும் நம்மளுக்கு காமிக்காது. பட் ஆனா எனக்கு கிளாரிட்டி அதிகமா இருக்கும். இது வந்து ஒரு ஏஸ்தட்டிக்கலான ஒரு சார்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ என்னோட பேக்ரவுண்ட் ரொம்ப கிளியரா ஒயிட் பேக்ரவுண்ட்ல, ரீடபிளான லேபிள்ஸ்ல, மினிமலான கிரிட் லைன்ஸ்ல ரொம்ப ஏஸ்தட்டிக்கான எனக்கு ஒரு சார்ட் தேவைப்படுது
அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு சார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ரொஃபஷனலான ப்ரெசன்டேஷனுக்கு இந்த சார்ட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா பக்காவா இருக்கும் உங்களுக்கு அந்த சினாரியோல. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் என்ன பண்றேன், ஜிஜி ப்ளாட்டுக்குள்ள எம்பிஜி அந்த கோடிங் லைன் அப்படியே எக்ஸாக்ட்லி வாட் யூ ஹவ் சீன் ஃபார் த ப்ரீவியஸ் சார்ட். அடுத்து பிளஸ் ஜியும் பாக்ஸ் பிளாட்னு கொடுக்குறேன். ஏன் நான் பாக்ஸ் பிளாட்ஸ் கிரியேட் பண்ண போறேன். அடுத்து பிளஸ் தீம் மினிமல்னு கொடுக்குறேன். இது எதுக்காக அப்படின்னா கிளீனா மினிமலான விஷுவல் தீம் அப்ளை பண்ணு, பிகாஸ் ஐ வாண்ட் திஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் பர்பஸ். அடுத்து பிளஸ் தீம்னு கொடுக்கும்போது அடிஷனல் தீம் கஸ்டமைசேஷன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறதுக்காக. நான் என்ன தீம் இப்ப ஆட் பண்றேன்னு பாருங்க, கீழே லெஜெண்ட் கொஸ்டின் நன்னு கொடுக்குறேன். எதுக்காகனா எனக்கு லெஜெண்ட் ஏதாவது நீ தானா கிரியேட் பண்ணிடாத, ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன கிளாஸ் வேணும்னு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி இதுவா கேட்டகரைஸ் பண்ணிக்கும், நீயா ஒன்னு ஆட் பண்ணிடாதன்றக்காக நம்ம லெஜெண்ட் கொஸ்டின் இஸ் ஈக்குவல் டு நான் ஃபர்ஸ்டே கொடுத்துடுறோம். அடுத்து ஆக்சிஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எலிமெண்ட் டெக்ஸ்ட்னு கொடுக்குறோம்ல, இது பக்கத்துல ஒண்ணு கொடுக்கணும் பாருங்க, ரொட்டேஷன் 45. இது எதுக்காகனா ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா சொல்லணும்னா எக்ஸுக்கு கீழே இப்ப நான் தனித்தனி சார்ட்ஸ் கிரியேட் ஆயிருக்கு, அதுல எக்ஸ்க்கு கீழே கிரியேட் ஆகும்ல அந்த நேம்ஸ், அது எல்லாத்தையுமே எனக்கு கொஞ்சம் ரொட்டேட் ஆகி இப்படி இல்லாம இப்படி ரொட்டேட் ஆகி எனக்கு வந்து கூட அவுட்புட்ட அப்படின்ட்டு. இப்ப நம்ம அந்த சார்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்க. லெட் மீ ஸ்க்ரோல் இட் டவுன். சி இதுல இந்த 2 சீட்டர் காம்பாக்ட் மிட் சைஸ் இது எல்லாமே கொஞ்சம் 45 டிகிரி ஸ்க்ரோல் ஆன மாதிரி இருக்கா, அதுக்காக தான் நம்ம இங்க ஸ்பெசிபிக்கா இந்த ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு 45 கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி இந்த பாக்ஸ் பிளாட் எனக்கு நீட்டா கிரியேட் ஆயிருக்கா. அதே மாதிரி இந்த தி பேஸ்ட் விஷுவலைசேஷன் ஸ்டைலிங்ல என்ன சார்ட்டை வேணா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சி இந்த பாக்ஸ் பிளாட்டே இவ்வளவு நீட்டா இருக்குன்னா அப்ப எவ்வளவு மற்ற சார்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணும்போது எவ்வளவு சூப்பரா எனக்கு கிரியேட் ஆகி வரும். நீங்க கண்டிப்பா இதை சர்ச் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். ஸோ பை ஃபார் நவ், வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் அமேசிங் வீடியோ. ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வித்வுட் ஹெசிடேஷன் யூ கேன் போஸ்ட் them in comments. Bye.